முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அலகு 13. இறை சொற்றொடர் 1-9 வரை. கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். கைவினைகளை கருத்தாய் நோக்கியிருந்தும் கைவினைஞரை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. மாறாக தீயோ காற்றோ சூறாவளியோ விண்மீன்களின் சுழற்சியோ அலைமோதும் வெள்ளமோ வானத்தின் சுடர்களோதாம் உலகை ஆளுகின்ற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள். அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால் அவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் அவற்றினும் எத்துணை மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் அழகில் தலையூச்சாகிய கடவுளே அவற்றை உண்டாக்கினார். அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள் என்றால் அவற்றையெல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்துணை வலிமையுள்ளவர் என்பதை அவற்றிலிருந்து அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் படைப்புகளின் பெருமை நின்று அழகின் நின்றும் அவற்றை படைத்தவரை ஒப்பு நோக்கி கண்டுணரலாம். இருப்பினும் இம்மனிதர்கள் சிறிதளவே குற்றச்சாட்டுக்கு உரியவர்கள். ஏனெனில் கடவுளை தேடும்போது அவரை கண்டடைய விரும்பும் போதும் ஒருவேளை அவர்கள் தவறக்கூடும். அவருடைய வேலைப்பாடுகளின் நடுவே வாழும் பொழுது கடவுளை அவர்கள் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் காண்பதையே நம்பிவிடுகிறார்கள். ஏனெனில் அவை அழகாக உள்ளன. இருப்பினும் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. உலகை ஆராய்ந்தறியும் அளவுக்கு ஆற்றல் அவர்களுக்கு இருந்த போதிலும் இவற்றுக்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அலகு 17. இறை சொற்றொடர் 26-37 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளில் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டிலுள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஒரு ஊரில் அருள் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுடைய அம்மா அவனை அன்போடு பாசத்தோடு வளர்த்து வந்தாங்க. அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான், எப்போதுமே பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு மட்டும்தான் சாவு வரும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். சின்ன பிள்ளைங்களுக்கு
மற்றும் இளைஞர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாவு வராது அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். ஆனாலும் அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, மரணம் எப்போ வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும், எந்த வயதில் வேண்டுமானாலும் வரும். அதனால இன்றே நல்லது செய், நல்ல காரியங்களை செய், நல்லா இருப்ப அப்படிங்கிற வார்த்தைகளை அடிக்கடி அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். இப்படி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப இவன் நம்பவே இல்லை அந்த பையன். அதெல்லாம் நமக்கு சாவு இப்போ வராது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டே இருந்தானாம். ஒரு நாள் அவனும் அவனோட ஃப்ரெண்டும் 2 பேரும் பைக்கில் போயிட்டு இருந்தாங்க. எதிர்த்தாப்புல வந்த லாரியில் மோதி அவன் நன்மை தப்பிச்சிட்டான். ஆனால் இவன் கொஞ்சம் பலமாக அடிபட்டுருச்சு. உடனே அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் ஆஸ்பத்திரியில் அவங்க அம்மாவுடைய கையை பிடிச்சிட்டு சொல்கிறான், அம்மா நீங்கள் சொன்னது உண்மைதான். மரணம் யாருக்கு வேண்டுமானாலும், எப்போ வேண்டுமானாலும், எந்த வயது வேண்டுமானாலும் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் நல்லது செய்யணும். இன்றே நல்லது செய் அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி எனக்கு சொல்லுவீங்க. அது இப்போ தான் உண்மைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு சில மணித்துளிகளிலே அவன் உயிரை விட்டானாம். இயேசுவில் அன்புக்கினியவர்களே, இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். வாழுகிற காலம் கொஞ்சம் தான். ஆனாலும் வாழுகிற நாட்களில் நல்லது செய்து ஆண்டவருடைய ஆசிரை பெற்று ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக வாழுகிற பொழுது இறந்த பிற்பாடு நாம் வாழ்வோம். எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம், புனித அன்னை தெரசா, புனித 2ஆம் ஜான் பால் இவர்களுடைய வாழ்க்கை, காந்திஜி இவருடைய வாழ்க்கை இன்றும் அவர்கள் மக்களுடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மரணத்துக்கு பின்னாலும் இருக்கிற ஒரு வாழ்வு நமக்கும் உண்டு. அதில் நாமும் பங்கெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த நாள் நமக்கு கொடுக்கட்டும். இறந்தவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். நம்முடைய குடும்பங்களில், இல்லங்களில் வாழ்ந்து மரித்திருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த நாளில் குழந்தைகள் தின விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே நம்முடைய இல்லங்களில், நம்முடைய அன்பியங்களில், நம்முடைய பங்கு சமூகத்தில் உள்ள அனைத்து சிறு பிள்ளைகளுக்கும், சிறு குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தின நாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, இறப்புக்கு பின் ஒரு வாழ்வு உண்டு. வாழுகிற காலங்களிலேயே நாங்கள் நன்மைகள் பல செய்து அல்லவைகளை அகற்றி நல்லவர்களாக வாழ எங்களுடைய மனதை பக்குவப்படுத்திடலும். நாங்கள் உமது பிள்ளைகளாக வாழ்ந்து இறப்புக்கு பின்னாலும் எல்லாருடைய மனதிலும் உம்முடைய உள்ளத்திலும் உம்முடைய நினைவிலும் வாழ ஆசி அளித்திரலும். ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.